அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்முருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமதானுடைய மாதத்தை அடைந்து 3 நாட்கள் நோன்பு நோற்று விட்டோம். பாக்கி ரமதான் முழுவதையும் நோன்பு நோக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இந்த நோன்பினுடைய காலத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நபி அவர்கள் சொன்னார்கள், நோன்பு நோற்ற நிலையிலே ஒருவன் வீணான பேச்சுக்களை விடவில்லை என்றால், பொய்யான பேச்சுக்களை விடவில்லை என்றால், தவறான நடத்தைகளை அவன் விடவில்லை என்றால், அவன் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். நோன்பு வைத்து பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். செய்யும்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நோன்பு நோற்ற நிலையிலே தவறான பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும். பிறரை பற்றி புறம் பேசுதலை முக்கியமாக விட்டுவிட வேண்டும். சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது புறம் பேசுதல் என்பது பெரும்பாவம். ஒருவர் இல்லாத போது அவருடைய குறையை பற்றி பேசுவது, இந்த தவறை நாம் நோன்பு நோற்ற நிலையிலே நாம் செய்தோமையானால் நோன்பினுடைய நன்மையை பெற முடியாமல் ஆகிவிடும். இதையெல்லாம் தவிர்த்து முழுமையாக நோன்பு நோற்று நன்மை பெறக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக.